சிக்கனத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஆபத்து காலத்தில் சேமிப்பு எப்படி காப்பாற்றுகிறது என்பது பற்றிய கதை. செல்வராஜ் ஒரு பெரிய அரசு அதிகாரி. அவர் மனைவி பார்வதி ஆடம்பரப் பிரியை. எதற்கெடுத்தாலும் விலை உயர்ந்த பொருட்கள்தான் வேண்டும் என்பார். அவர்கள் மருமகள் சுமதி கணக்கை பார்த்து செலவு செய்பவள். என்ன சுமதி, பக்கத்து வீட்டு விமலா அவங்க மருமகளுக்கு வைர நெக்லஸ் வாங்கியிருக்காங்க, நாமளும் அது மாதிரி ஒன்று எடுக்கணும். செல்வராஜ் கிட்ட பணம் கேட்டு வாங்கு. அத்தை, இப்போதான் மாமா ரிட்டையர் ஆக போறாரு, முன்னாடி மாதிரி காசு வராது, இப்போ ஆடம்பரமா செலவு பண்றதை விட கொஞ்சம் சிக்கனமா இருக்கலாம் அத்தை. சுமதியின் பேச்சை யாருமே மதிக்கவில்லை. பார்வதி தன் நகைகளை விற்றாவது ஆடம்பரம் செய்ய நினைத்தார். ஒரு கட்டத்தில் செல்வராஜுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவ செலவு லட்சக்கணக்கிலானது. பார்வதி, என்கிட்ட இருந்த ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாம் இப்போ உன் ஆசைக்கு செலவு பண்ணதிலேயே போயிருச்சு. இப்போ ஆஸ்பத்திரிக்கு கட்டக்கூட பணம் இல்லையே. நானும் எல்லா நகையையும் வித்துட்டனே, இப்போ என்ன பண்றது? குடும்பமே கண்ணீரில் இருந்தபோது சுமதி ஒரு வங்கி கணக்கு புத்தகத்துடன் வந்தாள். மாமா, நீங்க ஒவ்வொரு மாசமும் வீட்டு செலவுக்கு கொடுக்கிற பணத்துல அத்தைக்கு தெரியாம நான் ஒரு பகுதியை சேமிச்சு வச்சேன். அது இப்போ வட்டியோட சேர்ந்து 5 லட்சம் இருக்கு. இதை வச்சு உங்க ஆபரேஷனை முடிச்சிடலாம். சுமதி, நான் உன்னை மதிக்காம பேசினேன், ஆனா நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பேன்னு நான் நினைக்கல. கஞ்சத்தனம்னு நான் நினைச்சது இப்போ எங்க உயிரையே காப்பாத்திருக்கு. சுமதி செய்த அந்த சேமிப்பு அந்த குடும்பத்தை காப்பாற்றியது. நீதி வரவுக்குள் செலவு செய்வதும் சிறுவாட்டு சேமிப்பும் ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும்.